ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சரண்யா அன்பர்ஸ் சேனல். அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இப்போ நான் எப்போவுமே வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைனா தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே இது பண்ணிகிட்ருப்பேன். அது உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் ஜீரகம். இதை நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அதுக்கடுத்து சர்க்கரை. எங்கள் அம்மா எங்கே சர்க்கரை வச்சுப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. இதுவா இல்லை, எங்கடா சர்க்கரையை காணோம்? ஹே, எங்கடா சர்க்கரை? அட, இதுவாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இல்லை இதில் ஏய் நவுறு. தம்பி நவுறா. சர்க்கரை கிடச்சிச்சு. நம்மளுக்கு தேவையான சர்க்கரையும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துப்போம். டம்ளர்லாம் இதுக்கு சொம்பு எடுத்துப்போம். இல்லை வேணாம், எங்கள் அம்மா திட்டிடுவாங்க. டம்ளர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டம்ளரில் கொஞ்சோண்டு இதை நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கணும். சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டாலே போதும். இந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டால் போதும். அங்கே பாருங்கள், அவங்க ஏதோ காந்தார சாமி மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு சும்மா போய் அதுக்கு தண்ணி ஊற்றி விட்டேன். அதுக்கு போய் இப்படி பண்ணுறாங்க. சரி வாங்க நம்ம செய்வோம். அங்கே பார்த்தியா, இங்கே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வெளிச்சத்தை பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி மூண்டுப்போம். இரண்டா, நான் உனக்கு முதல்ல தண்ணி ஊற்றிட்டு தண்ணி மொள்றதுக்குள்ளே ஒரு மாடு இதுங்க குனிஞ்சு மொழணும். இரண்டா. இப்போ நம்ம அதை ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டோம். இதை ஊற்றிக்கிட்டு நம்ம இப்போ சுட வைக்கணும். சுட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல். பற்றிக்கிச்சிங்க. ஈஸியாக தான் இருக்குது. இந்த லைட்டையும் போட்டுப்போம். இப்போ நம்மளுக்கு நல்லா வெளிச்சம் இருக்கும். நல்லா ஒரு கொஞ்ச நேரம் போதும். அப்பா சுடுதுங்க. நம்ம ஒரு துணி எடுத்து தொட்டுறது சுட்டுரும். நம்மளுக்கு துணி கிடச்சிச்சு. ஏதோ கிடச்ச துணி. அப்பா சுடுதுங்க கைஸ். நிஜமாவே உனக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சா? கம்மன்றேன், எனக்கு எங்கடா பைத்தியம் முடிச்சுது? நம்மளுக்கு இது ரெசிபி தான். இது வேற ஒரு டம்ளரில் மாற்றிப்போம். ஏன்னா வடிகட்டி எடுக்கணும். அதை நம்ம அப்படியே குடித்தா அவ்வளோதான், செத்துற மாதிரி இருக்கும். இருங்க வரேன். இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு என்னால் முடியுது காசு. சரி வடிக்கட்டு வா. கம்முனிடுறா. இதை போடுறா.
நல்ல வேலையை ஆடு மாதிரி வந்து சிக்கிக்கிட்டான். அப்படியே பிடிச்சிருக்கோம், கீழே சிந்திரும். அப்புறம் சிந்துனுச்சு மாவனே. சிந்தும் என்ன நிறைய இருக்கிறது. அப்படியே ஊற்றி தான் பாரு, நல்லாவே இருக்காது இப்போ. ஓகே, ரெடியாக போகுது. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், நீ வாய வைக்காத, கம்முன்னு இரு. எடுத்துரு இதை கொடு. ஆமாம், கஷாயம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேணாம், குடிக்காத, அது உனக்கு பிடிக்காது. ஆமாம், கசக்கும் தான். நீ வெளில போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வாப்போ. சரி, நீங்கள் பார்த்துட்டு வாப்போ, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வா. ஏப்பா, அவன் அனுப்பத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டான். இது ரொம்ப சுடுன்றதுனால நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டாச்சு. நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாய் பாய். கம்மனிடுறா. பாய் பாய் காய்ஸ்.